முகத்தை பார்க்கணுங்கிறதுக்கா எந்த சத்தமும் பிடிக்கல. உன் காலடி ஓசை கேட்கணுங்கிறதுக்கா பீடி இருக்கா? என்னது பீடி? ஐயா அதெல்லாம் இப்போ விட்டுட்டேன். போடா போடாண்ணா. வாமா போலாம். எங்க? வீட்டுக்குத்தான். ராத்திரி நேரமாச்சு. வீட்டுல போய் தூங்கிட்டு காலையில போலாம். ஓஹோ, இன்னைக்கு ராத்திரிக்கு மட்டும்? அந்த வீடு என்ன லாட்ஜா இல்ல சத்திரமா? கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளியே, இப்ப வெக்கம் இல்லாம எந்த முகத்தோட வந்து என்ன கூப்பிடுற? தப்புதாம்மா. யாருகிட்ட எப்படி பேசுறது, என்ன பேசுறதுன்னே எனக்கு புரியாம போயிடுச்சு. உங்ககிட்ட மட்டும் இல்ல, ஊரார்கிட்டேன் தான். பேசாம என் கூட வாம்மா. அம்மாடி சுந்தரி வாம்மா. பேரை கூட சொல்லிட்டியே. சரி வர. அம்மா சுந்தரி, உன் பாட்டியே இப்படி எல்லாம் நடந்துகிட்டேன்னு தெரியுமா? உங்க அப்பா உங்ககிட்ட ஒண்ணுமே சொல்லியிருக்க மாட்டாரு. உங்க அம்மாவுக்கு ஒரு வயசா இருக்கும்போதுதான் உன் தாத்தா விழுந்தேன். அதுக்கப்புறம் இந்த உலகத்துல எல்லாமே எனக்கு உங்க அம்மா தான். ஒரு நிமிஷம் கூட அவளை விட்டு என்னால பிரிஞ்சிருக்க முடியாது. அவ வளர்ந்து ஆளானதுக்கு அப்புறம் உனக்கு இஷ்டப்பட்டவனே நீ கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னேன். ஆனா வர்றவன் வீட்டோட மருமகனா இருக்கணும்னு சொல்லிட்டேன். என்ன எப்பவும் அவளை பார்த்துக்கிட்டே இருக்கலாங்கிறதுக்காகத்தான். எல்லாத்தையும் ஒத்துக்கிட்ட உங்க அப்பா கல்யாணம் ஆன மறுநாள் என் மகளை எங்கிட்ட இருந்து பிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. எங்கெங்கயோ கூட்டிட்டு போவாரு. 7-8 நாள் கழிச்சுதான் திரும்பி வருவாங்க. ஒரு தடவை 2 தடவை இல்ல, எத்தனையோ தடவை. அதை என்னால தாங்கிக்கவே முடியல. அத அந்த ஆளுகிட்ட சொன்னேன். அத பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு என் மகளை நிரந்தரமாவே எங்கிட்ட இருந்து பிரிச்சு கொண்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் நான் வாழ்ந்த வாழ்க்கை எவ்வளவு துயரமானதுன்னு எனக்கு தான் தெரியும். என் மகளுக்கும் என்ன பார்க்காம இருக்க முடியல. அதனாலதான் நீ வயித்துல இருக்கும்போது அவ தனியா வந்துட்டான். வந்தவ சொல்லிதான் தெரியும் அந்த மனுஷன் உங்க அம்மாவை எவ்வளவு கொடுமைப்படுத்தி இருக்காருன்னு. என் மக என்கிட்ட திரும்பி வந்ததும் கைவிட்டு போன என் செல்வமே திரும்பி வந்ததா நினைச்சேன். அதுக்கப்புறம் அவளை பார்க்கறதும் அவளுக்கு சௌரட்சணை செய்யறதுமே என் வாழ்க்கை ஆக்கிட்டேன். அப்படி இருக்கும்போதுதான் ஒரு தீபாவளி அன்னைக்கு நீ பிறந்த. கொஞ்ச நாள் கழிச்சு குழந்தைய பார்க்கணுங்கிற சாக்குல அந்த ஆள் இங்க வந்தாரு. அப்ப நீ கையில 5 மாசம். உன்னையும் உங்க அம்மாவையும் கூட்டிட்டு போற திட்டத்தோட தான் வந்திருக்கான்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு. ஆத்திரம் தாங்காம அந்த மனுஷனை நேருக்கு நேரா வாய்க்கு வந்தபடியெல்லாம் திட்டிட்டேன். ஆனா எதையும் சட்டை பண்ணாம பச்சை மண்ணான உன்னையும் தூக்கிக்கிட்டு என் மகளையும் கூட்டிட்டு போயிட்டான். என் பாசம் கிடைக்காம தவியா தவிச்சு பெத்தவளை விட்டு பிரிஞ்ச துக்கம் தாங்காமலே என் மகன் போய் சேர்ந்துட்டா.
இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அந்த மனுஷனை போய் பார்த்தேன். குழந்தை என்கிட்ட கொடு, நானே வளர்த்துக்கிறேன்னு சொன்னேன். அந்த ஆள் ஒத்துக்க மாட்டேன்னுட்டாரு. பொம்பளை பிள்ளையாச்சே, எப்படி விட்டுற முடியும்னு தான் அந்த பாவியோட கால்ல கூட விழுந்து கெஞ்சி கேட்டேன். தர முடியாதுன்னுட்டாரு. வேற வழியே இல்லாம கோர்ட்ல கேஸ் போட்டேன். அப்பவாவது உன்னை என்கிட்ட கொடுத்திருக்கலாம். ஆனா பதிலுக்கு எதிர் கேஸ் போட்டாரு. 4 வருஷமா கோர்ட் வாசப்படி ஏறி இறங்கினேன். எல்லாம் உனக்காகத்தான். கடைசியா மக அப்பா கூட தான் இருக்கணும்னு தீர்ப்பாயிடுச்சு. ஏன்னா எனக்கு வயசாயிடுச்சான். சட்டம் சொல்லிடுச்சு. பாசத்தை பத்தி சட்டத்துக்கு என்ன தெரியும்? அதுக்கப்புறம் 17 வருஷமா நான் காத்துக்கிட்டு இருந்தேன். என்னைக்காவது ஒரு நாள் நீ என்ன தேடி வரமாட்டியாங்கிறதுக்காகத்தான். இந்த காலிங் பெல்ல பாத்தியா? இதனால எனக்கு எவ்வளவு தொந்தரவுன்னு உனக்கு தெரியுமா? இருந்தாலும் இத நான் கழட்டாம ஏன் வச்சிருக்கேன்னா, என்னைக்காவது ஒரு அர்த்த ராத்திரியில நீ வந்து இந்த பெல்ல அடிக்க மாட்டியா? ஓடி வந்து நான் கதவை திறக்க மாட்டேனாங்கிறதுக்காகத்தான். ஆனா இப்ப நீ வந்து உங்க அப்பா தான் உனக்கு எல்லாமேன்னு சொல்லும் போது பரவாயில்ல. அந்த ஆள் வந்து கூப்பிட்டு அடுத்த நிமிஷமே நீ போயிடும் போது எனக்கு ஒண்ணும் இல்ல. இருந்தாலும் உனக்காக நான் எதுக்காக இவ்வளவு வருஷமா காத்துக்கிட்டு இருந்தேன் நினைக்கும் போது என் நெஞ்சே வெடிச்சது போல இருக்கு. பாட்டிமா, நான் இங்க வந்தது திரும்பி போறதுக்காக இல்ல, எப்பவும் உன் கூடவே இருக்கத்தா. இல்ல, நீ போயிடுவ, எனக்கு தெரியும். போக மாட்டேன்னு நான் இல்ல சொல்றேன். இல்ல, எனக்கு நம்பிக்கை இல்ல. நீ சின்ன குழந்தை. யாராவது வந்து கூப்பிட்டா எதிர்த்து நிக்க உன்னால முடியாது. யார் வந்து என்ன கூப்பிட முடியும்? எங்க அப்பாவா? எங்க அம்மா மாதிரி இல்லனா, வைராக்கியத்துல உன்ன மாதிரி. இந்த நிமிஷத்துல இருந்து உனக்காக எங்க அப்பாவை வெறுத்துடுற, மறந்துடுற. போதுமா? அப்படின்னா இப்பவே சத்தியம் பண்ண. என்னை விட்டுட்டு என் தங்க கட்டி எங்கேயும் போக மாட்டேன்னு இப்பவே சத்தியம் பண்ணி கொடு. சரி, சாமிக்கு முன்னாடியே சத்தியம் பண்றேன். என் உயிருள்ள வரைக்கும் இந்த உலகத்துல யார் வந்து கூப்பிட்டாலும் நான் என் பாட்டிமாவை விட்டுட்டு போக மாட்டேன். இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம். இன்னும் என்ன பாட்டிமா? ஒண்ணும் இல்லம்மா. ஆமா, இவ்வளவு காலமா எனக்காக காத்துட்டு இருந்ததா சொல்ற நீ, இப்ப நான் வந்தப்போ ஏன் அவ்வளவு கோவமா நடந்துகிட்ட? அடி மேல அடி விழுந்து அவமானப்பட்டதுனால என்னால யாரையுமே நம்ப முடியலம்மா. சரி, போகட்டும். இப்ப சொல்லு, எங்க அம்மா ஏன் மாதிரி இருந்தாங்களா இல்ல என் பாட்டி மாதிரி இருந்தாங்களா? இதோ வரேம்மா. இது யாருன்னு பாத்தியா? மூக்கு மொழியெல்லாம் உன்ன மாதிரி இல்ல? அம்மா, அம்மா, நான் பார்க்க கொடுத்து வைக்காத எங்க அம்மா. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.